அனைவருக்கும் வணக்கம். இனிமேல் பொது வெளியில கட்சிகள் தங்களுடைய மாநாடுகளை நடத்தவோ அல்லது கூட்டங்களை கூட்டவோ இல்ல ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்னா அதற்கு முன்னதாகவே விண்ணப்பிக்க வேண்டும். இது குறித்த ஒரு பெரிய அறிக்கையை 46 பக்க அறிக்கையை தமிழ்நாடு அரசு ஹைகோர்ட்ல கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, கரூர் நெரிசல் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஹைகோர்ட்ல விஜய் கட்சி ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. விஜய் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல, அரசு ரொம்ப கெடுபிடி காட்டுதுன்னு சொல்றாங்க, பாரபட்சமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு சரியான ஒரு விதிகளை வகுக்க வேணும்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. இதுக்கு கரூர் சம்பவத்துல நடந்தது இல்லைங்களா, ஏதோ காரணம் காட்டி நிறைய பேர் இது மாதிரி மனுக்கள் தாக்கல் பண்ணுவாங்க. அதை விசாரிக்கிறதுக்கு நீதிபதிகள் வழிகாட்டு விதிமுறைகளை தயார் பண்ணி சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. நேற்று இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா நீதிபதி அருள்முருகன் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. தமிழக அரசோட கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன் ஜெயபால் அவரு 46 பக்க விதிமுறைகளையே கொடுத்தாரு. இந்த நகல்கள் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாவேகா தரப்புல ஆஜரான NL ராஜா இதை கொடுத்து கேட்டாரு. இதுக்கு அவங்க கொடுத்த பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைவு வழிகாட்டு நெறிகள் தான், எல்லா கட்சிகளுக்கும் இப்ப நகல் கொடுக்க முடியாது, கட்சிகளுடைய கருத்தை கேட்டுதான் தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ரவீந்திரன் சொன்னாரு. அதை தாவேகா மனுதாரர்கள் இதை ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ரோட் ஷோ நடத்துறதுக்கு இடத்தை முடிவு பண்றதுக்கு அதிகாரம் கலெக்டர் கொடுத்திருக்காங்க. அவர் எப்படி முடிவு பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு என்பதற்கான விதிகளை கொடுக்கல. காவல்துறை எப்ப இது முடிவு பண்ணும் அப்படிங்கிற கொடுக்கல. திருவிழாக்களுக்கு விலக்கு கொடுத்திருக்காங்க, ஆனா அதுலயும் நெரிசல்கள் அசம்பாவிதங்கள் நடக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டாங்க. இருதரப்பு வாதமும் காரசாரமா போயிட்டு இருந்தது. நீதிபதிகள் தமிழக அரசு வகுத்திருக்கிற விதிமுறைகளுடைய நகலை தாவேகா கட்சிக்கும் கொடுங்க, அதிமுக கட்சிக்கும் கொடுங்க, தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆகியவற்றுக்கும் கொடுக்கணும். அவங்க எல்லாம் இது குறித்து விளக்கம் அவங்க கிட்ட கேளுங்க, 27ஆம் தேதிக்கு இதை பத்தின பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்க தள்ளி வச்சிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா முன்பே கூட்டம் கூடக்கூடாது. அந்த 46 பக்கம் இதுல சொல்லப்பட்ட சில விதிமுறைகள் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நிகழ்ச்சி எப்போ, எதுக்காக நடத்துது, எவ்வளவு மக்கள் பங்கேற்கணும், எத்தனை வாகனங்கள் வரும், முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கறத சொல்லணும். விண்ணப்பத்துல சொல்லியிருக்கணும். ரோட் ஷோ அப்படின்னா தலைவர் பிரச்சாரம் பண்றதற்கு இடம் பண்ற இடம், முடிக்கிற இடம், இதெல்லாமே கரெக்டா சொல்லியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தலைமை விருந்தினர் யாராவது வருவாங்க, அவங்க வர்ற நேரம், புறப்படுற நேரம், இதெல்லாம் சொல்லியிருக்கணும். எத்தனை பேர் அங்க திரள முடியும் அப்படிங்கறத ஆய்வு பண்ணி சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய மாநில நெடுஞ்சாலைகள நிகழ்ச்சி நடத்தணும்னா அது சம்பந்தப்பட்ட துறைகளுடைய அனுமதியை 10 நாளுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கணுமா. 50,000 பேருக்கு மேல கூட்டம் வருது அப்படின்னா அவங்க 30 நாளுக்கு முன்னாடியே விண்ணப்பம் பண்ணணும். திடீர் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு கலெக்டரும் காவல் ஆணையரும் முடிவெடுக்கலாம். முதலுதவி, ஆம்புலன்ஸ் வசதி விவரங்கள் எல்லாமே சொல்லணும். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அதிகமாவோ கம்மியாவோ ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டத்துடைய பாதுகாப்பு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். சொத்துக்கள் சேதம் அடைஞ்சா அதுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இடத்தை முழுசா சுத்தம் பண்ணி தரணும். கர்ப்பிணிகள், முதியோர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் நிற்க வைக்கக்கூடாது. அவங்களுக்கான வசதிகளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செஞ்சிருக்கணும். நிகழ்ச்சி துவங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் மக்கள் அங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு தரப்புல பாத்தீங்கன்னா தாக்கல் செஞ்சாங்க இல்லைங்களா, அந்த விதிமுறை அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் தான் இருக்குது. 5,000 பேருக்கு மேல வரக்கூடிய அரசியல், கலாச்சார, மத நிகழ்வுகளுக்கு இந்த விதிகள் பொருந்தும். வழிபாட்டு தலங்கள்ல நடக்கிற மத ரீதியான கூட்டங்களுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்றாங்க. குடிநீர், கழிப்பறை வசதி கொடுக்கிறது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். நிகழ்ச்சி நடக்கிற இடங்களை காவல்துறை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட ஆலோசித்து கலெக்டர் முடிவெடுப்பாங்களாம். எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். நிகழ்ச்சி எப்போ, எதுக்காக நடக்கிறது, எவ்வளவு மக்கள் பங்கேற்பாங்க, இந்த மாதிரி எல்லா விவரம் புள்ளி விவரத்தையும் மாவட்டங்கள்ல இருக்கிற கலெக்டர் கிட்டையும் காவல்துறை கிட்டையும் சமர்ப்பிக்க பண்ணணும். 10 நாளுக்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கணும், 30 நாளுக்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. தவறே இல்லை. இதை சரியா கட்சிகள் ஆராய்ந்து இதற்கு சரியான பதில் அரசுக்கு கொடுக்கணும். ஹைகோர்ட்ல கொடுக்கும் போது ஹைகோர்ட் இதற்கு தக்க முடிவும் கொடுக்கணும். இதன் மூலமா அடுத்த எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த கரூர் சம்பவம் ஒரு பாடம். அடுத்த மக்களுடைய உயிரும் காக்கப்படணும், பொதுமக்களுடைய நேரமும் காக்கப்படணும், தலைவர்களும் சரியான நேரத்துல இயங்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கரூர் சம்பவம் பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. இனி நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கணும் நம்புவோம். நன்றி, வணக்கம்.